அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்னவேல் காளிமுத்து. மதுரை மாவட்டம் திருமங்கலத்து பக்கத்தில் தங்கலாச்சேரின்ற கிராமத்திலிருந்து பேசுகிறேன். பொதுவாக இயற்கை வேளாண்மை சம்பந்தமான நடவடிக்கையில் குறைந்த ஒரு 20 வருடங்களுக்கு மேலே கடைநிலை விவசாயிகளோட வேலை செய்கிற ஒரு நபராக நான் இருக்கிறேன். இதில் மிக முக்கியமான விஷயமா நம்ம பகிர்ந்துக்கிறது, இன்றுள்ள காலகட்டங்களில் இயற்கை வேளாண்மைன்ற அந்த ஒற்றை புள்ளியில் பல்வேறு நடவடிக்கையில் முக்கியமாக விவசாயிகளை சாப்பிடக்கூடியவங்களை 2 பேரையும் இணைக்கிற நடவடிக்கையில் நம்ம தொடர்ச்சியாக இயங்குகிறோம். ஏன் அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோன்னு கேட்டால், இந்த ஒற்றை புள்ளின்றது இன்றுள்ள மருத்துவ உலகத்தில் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய நோய் நொடிகள்லேருந்து பல்வேறு நடவடிக்கைகளில் அவங்க சிக்குண்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கும் தீர்வுன்றது இயற்கை வேளாண்மைன்ற ஒற்றை புள்ளி தான். அப்போ வாங்குறவங்களும் நல்லா இருக்கணும், சாப்பிட்றவங்களும் நல்லா இருக்கணும், அதை உற்பத்தி பண்ணுற விவசாயம் நல்லா இருக்கணுன்றது அந்த ஒற்றை புள்ளின்றது. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக 15 வருடங்களாக நம்ம வேலை செஞ்சாலும் கூட இப்போ காலத்தின் கட்டாயம் ஒரு தேவைன்றது இன்னைக்கு உருவாயிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், இன்னைக்கு சிக்கலான மருத்துவ உலகத்தில் கண்டுபிடிக்கப்படாத பல நோய் காரணங்களை பார்க்கும் பொழுது அனைத்துக்கும் இன்னைக்கு மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னா, இவங்க சாப்பிடக்கூடிய உணவு தான். அப்போ விளையக்கூடிய உணவு நஞ்சில்லாத உணவா, இல்லை விளையக்கூடிய இடம் ஒரு நல்ல ஒரு இடமா இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமான பிரச்சனைக்குமான தீர்வுன்றத நான் சொல்லலை, பெரிய விஞ்ஞானிகள் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற ஒரு ஒற்றை புள்ளி வந்ததுக்கு ஒரு 15-20 வருடங்களாக வேலை பார்த்ததுன்றது இன்னைக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த இடம்ன்றது மதுரை மாவட்டம் மீனாட்சிபுரம், மீனாட்சிபுரம், சவுடாரொட்டி மீனாட்சிபுரத்தில் ஒரு 8 ஏக்கர் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம். அதில் முக்கியமாக நம்ம அழிந்து வரக்கூடிய தானிய வகைகள், பழ வகைகள், தென்னை, மா, கொய்யா, சப்போட்டா இது மாதிரியான பல வகைகளும் உற்பத்தி பண்ணுறோம். நீர் ஓடைகளில் பாதுகாப்புக்குள்ள சேப்பங்கிழங்குன்னுவாங்க. இதனுடைய கிழங்கு அமைப்புகள் நமக்கான உணவாக இது ரொம்ப நாள் இருக்குது. இந்த மாதிரி இந்த கீரைகள் ரொம்ப அழிஞ்சு வரக்கூடிய ஒரு மாதிரி இந்த மாயன் கீரையை நம்ம கொடுக்குறோம் வர்றவங்க எல்லாருக்கும். சொல்லுவாங்க நேரத்துக்கு 5 மணிக்கு கரெக்டாக பூ பூக்கக்கூடிய 5 மணி பூவாங்க. இது குப்பை மேனி சொல்லக்கூடிய வல்லார ஞாபக சக்திக்கு அருமையானது. இப்போ இந்த புரோட்டன்ஸ் மாதிரி இந்த இலை வடிவம் முழுசாக கூடி இருக்கும். இதுதான் வல்லாரன்னு மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க. அது வல்லார கிடையாது, இதுதான் ஒரிஜினல் வல்லார. இந்த வல்லாரன்றது இன்னைக்கு அழிஞ்சு வரக்கூடிய இது சேனக்கிழங்கு. பொதுவாக கிழங்கு வகைகளில் இந்த மாதிரியான இடங்கள்ல வைக்கிறோம். சேனக்கிழங்கு ரொம்ப அருமையாக இன்சுலின் ஒரு ஒரு சரி இதை எப்படி இடுங்கி இது வாயில் ஒரு புளிப்பு சுவை இருக்கும். இந்த புளிப்பு சுவை எச்சில்களை அதிகமாக ஊற வைக்கும். இந்த எச்சில்கள் இன்னைக்கு இன்சுலினாக இந்த காலங்களில் இருந்திருக்கு. இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிழங்கு இருக்கும், கீழேயும் கிழங்கு இருக்கும். இந்த கிழங்கு இது ஒரு செடி நீங்கள் வச்சிங்கனாலே அது பாட்டுக்கு கடந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். இது மேலே வரக்கூடிய கிழங்குகளும் பயன்படுத்தலாம், கீழே வரக்கூடிய கிழங்குகளும் பயன்படுத்தலாம். பார்க்குறதுக்கு வெத்தலை மாதிரியே இருக்கும். இது வெத்தலை வள்ளி கிழங்குன்னு பேர். ரொம்ப நாள் பாடம் பண்ணி வச்சிருக்கலாம். யாருமே இருக்குது. இது மேலே இருக்க இலைகளை நம்ம இது பண்ண முடியாது. இதில் வரக்கூடிய கிழங்குகள் ரொம்ப முக்கியமானது. மகிழ மரம். இந்த மகிழ மரம் பொதுவாக பூக்கள் அருமையாக பூக்கும். இது ஒரு நறுமண பூக்களில் ஒன்றா இருக்குது. இப்போ 96 வகை குறிஞ்சி பூக்களில் இதுவும் ஒன்று. இந்த மகிழம் பூக்கள் ஒரு மாதிரியான சொக்கும் தன்மையுள்ள, இல்லைன்னா ரொம்ப மனதை மறுக்கக்கூடிய ஒரு பூக்களாக இது இருக்குது. இதனுடைய பழங்கள் குரும்பிகள் விரும்பி சாப்பிடுது. இது மகிழ்ச்சிக்கு மகிழ மரம்ன்ற அடிப்படையில் எல்லாருக்கும் மகிழ மரம் நம்ம கொடுக்குறோம். அந்த மகிழ மரமும் நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கோம். இது மாமரம். இது போக இது முள்சித்தான்னு சொல்லுவாங்க. முள்சித்தா மரம். இதே ஒரு 3-4 பழங்கள் மட்டும்தான் காய்க்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். தேன் மாதிரியே நல்ல பெரிய பழங்களாக இது காய்க்கும். இது அருமையான மரம். இது மாதிரி அங்கே சப்போட்டாவும் கருவேப்பிலை உள்ள போட்டுக்கிறோம். இது தென்னந்தோப்பு. மருத மரம். இந்த மருத மரம் மதுரை மரம், மதுரை மரம். இதனுடைய பட்டைகள் ரொம்ப நல்ல மருத்துவத்தன்மைகள் உள்ளதாக இருக்குது. இது அருமையான ஒரு மரம். இதனுடைய பட்டைகள் நிறைய மருத்துவத்தன்மைகள் இருக்குது. இதனுடைய காய்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் மாதிரியான வடிவமைப்பு. போட்டால் முளைக்கிறது அடிப்படையில் இது ஒரு பெரிய மரங்களாக வரக்கூடிய மர இனங்களில் ஒன்று. சேப்பங்கிழங்குன்னுவாங்க. பெரிய அளவில் கிழங்குல வரக்கூடியது. பல்ல விளக்குறாங்க. விளக்கக்கூடாது, துளக்கணுன்ற அடிப்படையில் இது நாயுருவி பல்லுக்கு நல்லா வலுவாக இருக்கக்கூடிய. இது மலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் தான் பெரும்பாலும் தரைகளில் வராது. ஆனால் நம்ம தோட்டத்தில் வச்சு பராமரித்து ஓரளவுக்கு மரங்களாக கொண்டு வந்துட்டோம். ரொம்ப உயரமான மரமாக போகும். மரங்களாக போய் அப்படியே கிளைகள் அடித்து மறுபடியும் இதாக வந்துட்டே இருக்கும். ஏழிலை பாலை.
விருதுநகர் முள்ளுவண்டை. இது வந்து சிற்றகத்தின்னு பேரு. சித்தகத்தி பூக்கலைன்னு பாடல்கள் இருக்கு இல்லையா, சித்தகத்தி மரம் இப்பதான் வச்சிருக்கிறோம். இந்த கருமை நிறமான பூக்கள் வந்து இன்னைக்கு அழிஞ்சு வரக்கூடிய ஒரு பூ வகையில் ஒண்ணு. இது வந்து நம்மளுடைய இந்த வெள்ளைப்பூச்சி கண்ணுல வரக்கூடிய பூச்சிகள்ல மின்மினி பூச்சி அடிக்கும் கண்ணுல, இந்த பார்வை மங்குறதுக்கான ஒரு சூழல். இதுல வரக்கூடிய அந்த கருப்பு நிற பூக்கள் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில முறையா பாடம் பண்ணி வச்சோம்னா அந்த மாதிரியான நோய் இனங்களுக்கு வந்து தீர்வு அமைக்கும். இது வந்து சிற்றகத்தின்னு பேர். இங்க நாங்க இந்த 8 ஏக்கர்ல பண்ணக்கூடிய வேளாண்மைன்றது ஒரு கூட்டு பண்ணையம். இது வந்து நாங்க எங்கேயுமே வந்து முதலீடுன்ற ஒரு விஷயமா இருந்தா கூட நாங்க பண்டமாற்று முறையில தான் இங்க இருக்கக்கூடிய பொருளை வந்து எங்களுக்கு நாங்களே பரிமாறிக்கோம். இங்க பணம்ன்ற ஒரு விஷயம் தேவையில்லை. முக்கியமா இந்த விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு கேரண்டியான விஷயமா இருக்கு. உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கான வாங்கக்கூடியவங்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த இயற்கை வேளாண்மையினுடைய வெற்றின்னு நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில ஒவ்வொரு இயற்கை விவசாயியும் இது மாதிரியான ஒரு நிலைக்கு வரணுன்றது அடிநாதமா இருக்கு. அப்ப இந்தியாவிலேயே வந்து சிக்கிம் மாநிலம்ன்ற ஒரு மாநிலம் இயற்கை வேளாண்மைக்கு முழுமையா மாற்றப்பட்ட ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களுக்கு உற்பத்தி செய்ய பொருளுக்கான கேரண்டி நீங்க உற்பத்தி செஞ்சா அதுக்கான மார்க்கெட் வந்து இன்னைக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில ஒரு விவசாயி நல்லா இருக்கணுன்ற அடிப்படையிலையும் அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை அதை சாப்பிட்றவங்க கையில கொடுத்து அதை அழகு பார்க்குற ஒரு விஷயத்த இந்த 8 ஏக்கர்ல நம்ம பண்றோம். அதுல முக்கியமா கிழங்கு வகைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்றோம். இது வந்து என்னை பத்தி இங்க நடக்கக்கூடிய நடவடிக்கை. இது போக நம்ம வெளியே என்ன பண்றோம்னா அழிந்து வரக்கூடிய தானிய வகைகளை வந்து பாதுகாக்கணும்ன்ற அடிப்படையில விதை திருவிழாக்கள் நடத்துறோம். விதை திருவிழாவுடைய அடிநாதம் என்னன்னு கேட்டா விவசாயிகள் ஒருத்தர் சந்திச்சு பேசுற ஒரு சூழலே இல்லாம போயிடுச்சு. சந்திச்சு பேசணுன்ற அந்த ஒற்றை புள்ளின்றதுதான் அவங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வா இருக்கும் நான் நம்புறேன். என்ன காரணம்னா ஒரு 20 வருடங்கள் ஒரு 30 வருடங்களுக்கு அப்புறம் இந்த ஒரு மிகப்பெரிய கண்ணி அறுபட்டுருக்கு. இந்த உட்கார்ந்து பேசுறக்கூடிய விஷயம்ன்றது இன்னைக்கு அறுபட்டு. அதனாலதான் இன்னைக்கு விதை வாங்கினா கூட இன்னைக்கு கப்பல்ல எதிர்பார்த்து எப்ப கப்பல்ல வரும், தனக்கான உறவு வேணும்னா கூட ஒரு கப்பலை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல். நம்ம வீட்டை அடுப்பறினா கூட ஈரான் நாட்டுல இருந்து தான் நெருப்பு வர வேண்டியது. இப்படி எல்லாருமே வந்து பிரித்து அங்கங்க நம்ம பார்க்கும் பொழுது பிரித்தாளப்பட்ட சூழலா இருக்கிறதுனால சிக்கல்கள் மேலும் வலுப்பட்டு. அதனால விதை திருவிழா நடவடிக்கையில நம்ம அழிந்து வரக்கூடிய தானிய வகைகளை வந்து அவங்களுக்கு விதை என்பது இலவசமா கொடுக்கக்கூடியது. அதனாலதான் விதைன்றது பண்டம்னு சொல்றாங்க. பண்டம்ன்ற இந்த ஒரே பொருளுக்கு மட்டும்தான் பண்டம்னு பேர். என்ன காரணம்னா இதை வந்து விற்பனைக்கான ஒரு பொருள் இல்லை, தனக்கிட்ட இருக்க பொருளை பண்டமா அவங்களுக்கு மாற்றி கொடுக்கறது, அவங்கள்ட்ட இருக்க அந்த விதை பண்டத்தை தான் வாங்கி போடுறது அப்படின்ற இடத்துல இந்த விதையை வந்து ஒருத்தருக்கு பகிர்ந்துக்கிறணும்ன்ற நடவடிக்கையில விதை திருவிழா கொண்டாடுறோம். அந்த கொண்டாட்ட நடவடிக்கையில அழிந்து வரக்கூடிய விளையாட்டுகளை நம்ம மையப்படுத்துறோம். அந்த விளையாட்டுகள் மூலமா அவங்களுடைய அந்த பொழுதுபோக்கு தன்மை எப்படி இருந்தது அப்படின்றதையும் ரொம்ப கூறுபடுத்த வேண்டிய சூழலா இருக்கு. இப்படி புற நடவடிக்கைகள்லாம் இருக்கக்கூடியவங்களை இந்த ஒற்றைப்புள்ளியில சேர்க்கும் பொழுது இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்ற அடிப்படையிலையும் நம்ம இவங்களை வந்து ஒரு சீர்தூக்கி நடவடிக்கையில முக்கியமா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில ஒரு 3 முக்கியமான விஷயங்களுக்காக நம்ம விதை திருவிழா நடத்துறோம். அதுல எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு விளையப்பட்ட ஒரு விதையை வந்து பரிமாற்றம் கொடுக்கறது வேலையே இல்லை. ஆனா ஏற்கனவே இங்க வந்து என்ன விதை பாதுகாக்கப்பட்டிருக்கு, அந்த விதையை வந்து நம்ம விவசாயிகள் பாதுகாக்கிற விதையை நாங்க தேடி போய் அவங்க பாதுகாப்பு தேவையான சட்ட பாதுகாப்பு கொடுத்து அதை கொண்டு வரணுதுக்காக கடந்த வருடம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விதை திருவிழாவில் 8 நாளி கத்திரி, காரைக்கேணி கத்திரி, அப்போ ஒரு கத்திரிக்கும் இன்னொரு கத்திரிக்கும் 15 கிலோமீட்டர் இடைவெளியில அதனுடைய நேர்த்தி, அதனுடைய தன்மை அடிப்படையில் அதனுடைய வடிவத்துக்குரிய பாதுகாக்கப்பட்ட அமைப்பாகவும் இது. இப்போ இங்க இருக்கிற கத்தியை பார்த்தீங்கன்னா உருண்டை வடிவில் முட்டை வடிவில் இருக்குது. இதே காரைக்கேணி கத்திரின்னா நீல வடிவில் இருக்கு. அப்போ ஒரு 15 கிலோமீட்டருக்கு இருக்கிற கத்திரிக்காவே இவ்வளவு வேறுபாடு இருக்கு. அந்த அடிப்படையில் சென்னம்பட்டி பாகல், செங்கப்பட வரகு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதுகாக்கக்கூடிய விதைகளை நாங்கள் பாதுகாக்கிற நடவடிக்கையில அதுக்கான புவிசார் குறியீடு சட்ட பாதுகாப்பு கொடுக்கும் நடவடிக்கையில கொஞ்சம் முன்னேற்றமா போயிட்டு இருக்கோம். உணவு, உடை, இருப்பிடம் இந்த 3க்கான விஷயம் தீர்வுன்றது இன்னைக்கு வேளாண்மையில தான் இருக்கு. அந்த அடிப்படையில உணவு அப்படின்ற அடிப்படையில சாப்பிடக்கூடிய விளையக்கூடிய பொருளை நம்ம தரமான பொருளா கொடுக்குறோம்.
அப்புறம் உடைன்ற எளிமையான உடைகளை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், அதை வந்து வலியுறுத்துகிறோம். அப்புறம் வந்து இருப்பிடம்ன்ற அடிப்படையில் தாங்கிட்ட தான் பக்கத்தில் என்ன இடுபொருள் இருக்குதோ, அதாவது வீடு கட்டுறதுக்கான இடுபொருள் இருக்குதோ அந்த பொருளை வச்சு கட்டக்கூடிய ஒரு வீடு கட்டுமானத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம். இது ஒரு 5 வருடங்களுக்கு மேலே அந்த வீடு வந்து நம்ம கட்டி முடிச்சிருக்கிறோம். அதில் வந்து முக்கியமாக வந்து எங்கள் பக்கம் அதிகமாக மஞ்சனத்தின்ற ஒரு வீடு இருக்குது. மஞ்சனத்தின்ற ஒரு மரம், அந்த மரத்துல இருந்தான குச்சிகளை வச்சு பயன்படுத்தி ஒரு வீடு கட்டியிருக்கிறோம். அந்த வீடினுடைய அமைப்புன்றது ஒரு 8 சதுரடி செலவுக்கு 8 சதுரடியில் நம்ம ஒரு 7லேருந்து ஒரு 8 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு வீடை கட்ட முடியும். இன்னைக்கு உள்ள வீடு கட்டமைப்புன்றதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சம் இல்லாமல் ஒரு 8 சதுரம் 9 சதுரம் கட்ட முடியாது. இப்போ யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு வீடுன்றது அவ்வளோ செலவாகுமா? நான் வாழ்நாளே அடமானம் வச்சு ஒரு வீட்டை கட்டி அது நிம்மதி இல்லாமல் கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் படுக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏன் வாழணும்? அப்போ இந்த இந்த கண்ணியை அறுக்கணும்னா இந்த வீடு கட்டுறதுன்ற அடிப்படையில் அவங்க தன்னை ஈடுபடுத்துறது மூலமாக அதை செலவினங்களை குறைக்கிறது அப்படின்றத நம்ம வலியுறுத்துறோம். அதனால தான் ரெண்டுக்குமான பொருள் வேறுபாடுமே வார்த்தையிலுமே வேறுபடுத்துறோம். இன்னொருத்தவங்க கட்டி கொடுத்தா அது வீடு, தனக்குத்தானே கட்டிக்கிட்டா கூடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கூடுன்றது வந்து தானே கட்டிக்கிறது. தூக்குனாங்குருவி இருக்குது. தூக்குனாங்குருவி எந்த இடுபொருளை வச்சு எங்கேருந்து அதுக்கான இடுபொருளை எடுத்துக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா காற்று அந்த கிணத்து மேட்டில் அந்த ஒரு அருமையான ஒரு பஞ்சபூதங்கள் வந்து வர்றதுக்குரிய ஒரு அருமையான முறைகளில் வந்து காற்று ஆடிக்கிட்டே இருக்கும். அதில் போய் அருமையாக வந்து அந்த வீடு கட்டி அருமையாக வாழுது. அதுலேயும் 3 அடுக்கு 4 அடுக்கு அப்படின்ற கூடு. இந்த கூட்டு அமைப்பு தான் ஒரு மனிதனை வந்து நெறிப்படுத்தி வழிப்படுத்தி தன்னுடைய செலவினத்தை குறைத்து எளிமையான கட்டுமான அமைப்புகளை கொண்டு வரணுன்றதை இந்த குருவியை பார்த்து நம்ம கற்றுக்கிட வேண்டியது. அதனால தான் அந்த வீட்டுக்கு நாங்கள் கூடுன்னு தான் வச்சுருக்கோம். அப்போ ஒட்டுமொத்த அந்த வீட்டினுடைய தேவை என்பது தனக்கு பக்கத்தில் என்ன கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு வீடு கட்டுற அமைப்பு. இப்படி ஒவ்வொரு சிக்கலையும் நம்ம அலசியாக ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா முக்கியமாக பிரச்சனைக்கான தீர்வுன்றது நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது, எங்கேயோ இல்லை. அப்போ எளிமை, அந்த அந்த வலிமை, அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள், இது 3மே வந்து நம்ம பொருத்தி நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு மனிதனுக்குள்ளே இந்த பாடத்தை பொருத்தணும்னா கண்டிப்பாக அவன் வந்து சந்தோஷமாக அந்த புவி உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்து போகலாம்ன்றது நம்மளுடைய அடிநாதமாக இருக்குது. இந்த ஒற்றை புள்ளியை நோக்கி தான் எல்லோரும் சந்தோஷமாக வாழணுன்ற ஒரு ஒற்றை நாதத்தோடு தான் நம்ம இந்த பிரச்சாரத்தை வடிவத்தை கொண்டு போகிறோம். நான் வந்து இங்கே மதுரை மாவட்டத்தில் ஒரு 10 மண்டலங்கள் இருக்குது. இந்த 10 மண்டலங்களில் வேளாண்மை விரிவாக்க மையத்தின் மூலமாக இருக்கக்கூடிய வேளாண்மைக்கான ஆலோசனையில் திட்டக்குழுவில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் விவசாயிகளோட இந்த இயற்கை வேளாண்மை சார்ந்த நடவடிக்கையில் அந்த விவசாயிகளுக்கான பயிற்சிக்கு நம்ம ஒரு முதன்மை பயிற்றுனராக இருந்து எல்லா வட்டாரத்திலையும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம நேரடியான தொடர்பில் நம்ம பல விஷயங்கள் செய்கிறோம். அதோட கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கான விஷயங்களாக இங்கே வர்றாங்க. அவங்க வந்து அவங்களுக்கான பயிற்சிகளை நம்ம ஒரு முறைப்படுத்தப்பட்ட இல்லைன்னா ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு பயிற்சியாக நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்களுக்கு எல்லாமே கற்றுக்கிட வேண்டியது ஒரு விவசாயிட்டிருந்து ஒரு மாணவன் என்ன கற்றுக்கணுன்றது அடிப்படையில் எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அவனுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நம்ம சொல்ல வேண்டியது. உதாரணத்துக்கு ஒரு ஒரு மாணவன் இருக்கிறான்னா அவன் விவசாயிட்டிருந்து அவன் என்ன கற்றுக்கிட முடியும்னாக்கா உழைப்பை கற்றுக்கிட முடியும். இப்போ 12 மணிக்கு அவனால் போய் கிரிக்கெட் விளையாட முடியுது, இல்லை 12 மணிக்கு போய் ஒரு கடுமையான விளையாட்டாக செய்ய முடியுதுன்னா அது வந்து ஒரு சாதாரண ஒரு வேளாண்மையில் ஈடுபடுறவங்க வந்து 12 மணிக்கு ஏன் வரப்பு ஓட்ட முடியாது? ஏன் வந்து ஒரு வரப்பு வேலைகள் செய்ய முடியாது? அப்போ வேலையை வந்து விளையாட்டாக செய்யும்போது வேலை என்பது ஒரு ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டதாக மாறும். இதுதான் நம்ம அந்த மாணவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம விளையாட்டாக செய்யக்கூடிய வேலையுமே ரொம்ப எளிமையாக இதாகிடுது. இப்போ விளையாட்டாக பார்க்கணும், எல்லாத்தையும் விளையாட்டாக செஞ்சோம்னா அது எளிமைப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அந்த அடிப்படையில் மாணவர்களுக்கான பயிற்று வடிவங்களை முறைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த முறைப்படுத்தப்பட்ட வடிவங்களில் மாணவர்களுக்கு கொண்டு இயற்கை வேளாண்மையிலேருந்து அவங்க மாணவர்களுக்கு என்ன கொண்டு சேர்க்க முடியுமோ அதை நம்ம கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவனுடைய எளிமையான உணவு வடிவங்கள்லையும் நம்ம அது மாதிரி செய்யணும். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இயற்கை மருத்துவத்தில் நான் வந்து போன வருடம் பொருளாளராக இருந்தேன். இந்த வருடம் அதற்கான அங்கேயும் நம்ம இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இயற்கை மருந்தில்லா மருத்துவத்தை நம்ம வலியுறுத்துகிறோம். அந்த அடிப்படையில் குழந்தைகள் மருந்துகளுக்கு, அதுபோக பள்ளி சிறார்களுக்கு சின்ன சின்ன அளவில் மறந்து போன இல்லைன்னா அழிந்து போயிருக்கின்ற தானிய வகைகளை காட்சிப்படுத்துகிற வடிவங்களை விதை திருவிழாக்களாக சின்ன வடிவங்களை நம்ம
முக்கியமாக அந்த பள்ளி சிறார்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், பால் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால், அவன் வந்து மிஷின்லேருந்து வருது, இல்லை பால் பாக்கெட்லேருந்து வருது. அப்போ வந்து நெல் எங்கேருந்து விளையுது, அது கூட அவங்களுக்கு வந்து அது பாடத்திட்டத்திலே இல்லாத ஒரு வடிவமாக இருக்குது. அப்போ சின்ன சின்ன வடிவில் நம்ம இதுக்கு முன்னால் ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால் நம்ம ஒரு ஐயா வந்து பாடல் வடிவங்களில் எளிமையாக நம்ம இங்கே தோட்டத்திலேயே அவர் வந்திருக்கிறாரு. அவர் வந்து இங்கே வந்து பல விஷயங்கள் பண்ணதை இன்னைக்கு ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு சின்ன அளவில் ஒரு 1வது 2வது பாடத்திட்டத்திலேயே வந்து அவருடைய அந்த பாடல்கள் வந்து இடம்பெற்று ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. அப்போ மக்களோடு கலந்த இல்லைன்னா வேளாண்மையோடு கலந்த ஒரு பாடத்திட்டமாக இருந்தால் அவனுக்கு அந்த வேளாண்மை மீதான ஒரு பிடிப்பும் ஒரு அக்கறையும் உருவாகும்ன்றது இந்த சின்ன வயசுலேருந்து நம்ம அவங்க கொடுத்துட்டே இருக்கோம். அது போக வந்து பல்வேறு நடவடிக்கைகளை முக்கியமாக மரம் நடவடிக்கைகள், மரங்கள் எப்படி முக்கியம், ஒரு விவசாயத்திற்கு மரத்துக்கு எவ்வளோ முக்கியன்ற அடிப்படையில் ஒரு 500 600 வகையான மரங்களை நம்ம ஆவணப்படுத்திக்கிறோம். முக்கியமாக வந்து அழிந்து வரக்கூடிய மர இனங்கள் வந்து பறவைக்கான கூடு இனங்கள் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்தி எந்தெந்த இடங்கள்லாம் மரங்கள் வளர்க்குறத ஊக்குவிக்கணுன்ற அடிப்படையில் இந்த செயல் திட்டத்தை நம்ம கொண்டுட்டு போகிறோம். அந்த அடிப்படையில் மரங்களுக்கான கண்காட்சி அமைப்புகளை நம்ம உருவாக்குறோம். ஊர்தோறும் வந்து இருக்கக்கூடிய சுடுகாடுகள், மனுஷன் எரிக்கிற இடம் வந்து ஏன் மனிதன் எரிக்கும் இடம்னு வைக்காம சுடுகாடுன்னு வச்சாங்க. அப்போ காடு எங்க சுடுகாடுன்னு இருக்கு அந்த வார்த்தை, அந்த காடு இருக்கு, காடு இல்லையே, மரங்கள் இல்லையே. அப்போ மரத்தை வச்சுட்டு அந்த மாதிரியான நடவடிக்கை போது அப்படி ஒரு மக்களோடு கலந்த ஒரு வடிவங்களை நம்ம தமிழ்நாடு முறை கொடுத்துருக்கோம். ஒரு 4-5 இடங்கள்ல நம்ம வந்து ஊர் சந்தைகளை உருவாக்கி இருக்கோம். அப்புறம் வந்து உற்பத்தி செய்கிறவங்களும் வேளாண்மை அந்த உற்பத்தி நடவடிக்கையில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் அதை சாப்பிடக்கூடிய நுகர்வோருக்குமான ஒரு சந்திப்பு இணைப்பாகவும் பல்வேறு நடவடிக்கைகளில் இது ஒன்றுவா இருக்குது. இது வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் அரசும் வந்து நமக்கு வந்து ஒரு சில அளவில் வந்து நமக்கு நெருங்கி வர்றாங்க. அவங்களையும் பயன்படுத்தி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் முன்னேறி செல்லலாம். நன்றி. நீ